வணக்கம் சிவானமுங்க. நான் தான் உங்க சிவா ராமச்சந்திரன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, சங்குநாதம் எப்படி வாசிக்கிறது, சங்குநாதத்தை எப்படி கையில் பிடிக்கிறதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணலைனாக்கா பண்ணிவிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுறங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சங்குநாதம் இதுதான் பால் சங்கு. இது பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பால் சங்கு. இதுதான் வந்து வாசிக்கிறதுக்கு நாதம் வரத்துக்கு நல்லா இருக்கும் அந்த சங்கு. இந்த சங்கை வந்து நம்ம எப்படி வாசிக்கணும்னாக்கா, கையில் எப்படி பிடிக்கணும்னாக்கா, நம்ம வந்து சங்கு வந்து இப்படி பிடிக்கணும். கையில் இப்படி பிடிச்சி வாசிக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா, சங்குநாதம் வாசிக்கும்போது கையை இப்படி உள்ளே வச்சிடுறாங்க. இந்த மாதிரி உள்ளே வைக்கக்கூடாது. ஏன்னா நாதம் வந்து இந்த வழியாக தான் வெளியே வரும். நாதத்தை நம்ம வாசிக்கிறது இது வழியாக வாசிப்போம். இது வழியாக தான் நாதம் வெளியே வரும். நாதம் வெளியே வரும்போது நம்ம இப்படி கையை வச்சுட்டாக்கா அது நாதம் முழுசாக வெளியே வராது, அடைப்படும். அதனால் கையை வந்து இப்படி பிடிச்சி இப்படி வாசிக்கணும். நம்ம வாயை வச்சு வாசிக்கும்போது நம்ம காற்று வந்து இந்த ஃபுல்லாகவே வந்து இந்த ஓட்டைக்குள்ளே ஃபுல்லாகவே போகணும், வெளியே போகக்கூடாது. அந்த மாதிரி வாசிக்கணும். அப்புறம் வாசிக்கிறது ரொம்ப எளிமையான விஷயம் என்னன்னாக்கா, நீங்கள் ஒரே முயற்சியெல்லாம் வாசிக்கலாம். எப்படி வாசிக்கணும்னாக்கா, நீங்கள் சின்ன வயசில் வந்து நம்ம இந்த பிபிலாம் ஊதி விளையாடி இருப்போம், இல்லைனா கார் ஓட்டி விளையாடி இருப்போம். வாயை வந்து அப்படின்னு சொல்லி வைப்ரேஷன் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்போம். அந்த மாதிரி வாசிச்சிங்கனாக்கா நீங்கள் ஒரே முயற்சியிலே நீங்கள் இந்த சங்குநாதம் வாசிக்கிறத ஈஸியாக வாசிச்சிடலாம். அதுக்கப்புறம் நாதம் வாசிக்கும்போது ரொம்ப நாள் எப்படி வாசிக்கிறது, சிலவங்க வந்து ரொம்ப ஃபோர்ஸாக ஊதுவாங்க. ஊதும்போது என்ன ஆகுனாக்கா, கொஞ்ச நாள் தான் அவங்களால வாசிக்க முடியும், உடனே நிறுத்துருவாங்க. ஆனால் ரொம்ப நாள் வாசிக்கணுன்னாக்கா நீங்கள் அப்படியே மெதுவாக வாசிக்கணும். நீங்கள் வந்து நாதம் வாசிக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து அந்த மாதிரிலாம் வாசிக்கவே கூடாது. அப்படியே பொறுமையாக அப்படின்னு செஞ்சீங்கனாலே அழகாக வாசிச்சிடலாம். இப்போ நான் எப்படி வாசிக்கிறதுன்னு வாசித்து காட்டுறேன், அப்படி பாருங்கள். இந்த மாதிரி வாசிச்சிங்கனாக்கா ரொம்ப எளிமையாக இருக்கும். நீங்கள் வாசிக்கும் போது ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்லை. அழகாக பொறுமையாக ரிலாக்ஸாக பொறுமையாக வாசிக்கலாம். இது பால் சங்கு. நீங்கள் பிடிக்கும்போது கையில் பிடிக்கும்போது இப்படி பிடிச்சி இப்படி பார்க்கணும். இப்படி பிடிச்சிங்கனாக்கா இப்படி தான் பிடிக்கணும். இப்படி பிடிக்கும்போது இது வந்து இடப்பக்கம் இருக்குது, இந்த வாய்ப்பகுதி வந்து இடப்பக்கம் இருக்குது. அதனால் இது வந்து இடம்புரி சங்கு. இதே வந்து இது வந்து வலது பக்கம் இருந்ததுனாக்கா அதுதான் வலம்புரி சங்கு. இந்த பால் சங்குல வலம்புரி சங்கு வந்தால் தான் ரொம்ப உகந்தது, பூஜைக்கு உகந்தது. அதுதான் வந்து ரேட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் இது வந்து வாசிக்கிற சங்கு தான். நிறைய பேருக்கு அந்த சங்கை பார்த்தோன்னே, ஐயா இது என்ன சங்கு, இடம்புரி சங்கா வலம்புரி சங்கா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஆனால் இது வாசிக்கிறதுக்கு வலம்புரி சங்கு தான் இது. இந்த சங்கை பிடிக்கும்போது இப்படி பிடிச்சி பார்க்கணும். இதுதான் சங்கனுடைய நாதம் வெளியே வர பகுதி, வாய்ப்பகுதி. இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இது பால் சங்கு, இடம்புரி சங்கு. இது இப்போ சங்குநாதம் என்பது என்னன்னாக்கா ஓங்கார நாதம். அதுதான் வந்து சங்குநாதம், பிரபஞ்சத்தின் நாதம். பிரபஞ்சத்தில் ஒரு சத்தம் ஒன்று இருக்குது. அந்த சத்தம் வந்து இந்த சங்குநாதத்தில் இருந்து வர அந்த சத்தம் தான் சங்குநாதமும், பிரபஞ்சத்தில் இருக்கிற சத்தமும் ஒரே சத்தம் தான். அதனால் இந்த சங்குநாதம் வந்து நீங்கள் வாசிக்கும்போது நீங்கள் ஓங்காரநாதம் வாசிக்கிறதுக்கு சமமான ஒரு ஓங்காரநாதனாக்கா ஓம் ஓம் என்ற அந்த பஞ்சாட்சர மந்திரம், ஓம் நமச்சிவாயன்னு இருக்குது பாருங்க. அந்த ஓம் என்ற ஓங்காரம் தான் இந்த சங்குநாதத்தினுடைய சத்தமே. அதில் நீங்கள் சங்குநாதத்தை வந்து சங்கு ஊதுறது, சங்கு அந்த மாதிரி சொல்லக்கூடாது, சங்கு வாசிக்கிறதுன்னு தான் சொல்லணும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கனாக்கா, என்ன நினச்சிக்கிறாங்கனாக்கா, சங்குநாதத்தை வந்து ஏதோ ஒரு துக்கமான நிகழ்ச்சியில் தான் வாசிப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இது ஓங்காரநாதம். அதனால் இதை வந்து எல்லாருமே ஒரு சுப நிகழ்ச்சியில் கூட இந்த சங்குநாதத்தை வாசிக்கலாம். இறைவனுக்கு ரொம்ப உகந்த நாதம் சங்குநாதம், ஓங்காரநாதம். நன்றி, வணக்கம், சிவாய நம.